மக்களே எப்படி இருக்கீங்க? நம்ம கேரளாவில் எக்ஸாக்டாக லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. நம்ம நண்பர் வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் அழகாக பிக்கப் பண்ணி நல்ல ஒரு ஹோட்டலில் கொண்டு அக்காமடேட் பண்ணிட்டாங்க. மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சரி ரெசார்ட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வெளியே வந்தோம். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ரெசார்ட்டு. வெளியில் கேஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட வந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னாங்க. சரி உள்ளே போய் ஒரு வெளி உழுப்போம் அப்படின்ட்டு வந்து அங்கே தோசையும் பூரியும் சாப்பிட்டோம். நாங்கள் புட்டு கேட்டோம், கேரளா ஸ்டைல் புட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோம். புட்டு இல்லை அப்படின்னாங்க. சரி இருக்கிறத சாப்பிடுவோன்ட்டு தோசையும் பிள்ளைங்கள்லாம் பூரி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுக்கிட்டு சரி ஈவினிங் தான் ஃபங்க்ஷன். அவங்க வீடு பாலைப்பு வந்து ஈவினிங் தான். ஸோ நம்ம மார்னிங் எங்கேயும் வெளியே போகல, ஏன்னா அவங்களுக்கும் வேலை இருக்கும். அதனால் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட நாங்கள் ஆக்சுவலாக 3 நாள் பிளான் பண்ணியிருக்கோம்ல. சரி இது முதல் நாள் தானே, அவங்க ஃபங்க்ஷன்லாம் முடிவிட்டுன்னு விட்டோம். நேராக ரூமுக்கே வந்தோம். பார்த்தா மழை ஆரம்பிச்சிட்டு. கேரளா வேறு லெவல் தான். கேரளான்னு சொன்னாலே காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படிங்கிற பஞ்சு டைலாக்கு ஏற்ற மாதிரி மழை ஆரம்பிச்சிட்டு நல்ல ஜன்னலில் பக்கமாக உட்காந்து நல்ல இயற்கையை பார்த்து ரசிச்சுட்டு. ஆக்சுவலாக கேரளா வந்து சிமிலராக நம்ம நாகர்கோயில் மாதிரி தான். அது நம்ம நாகர்கோயில் பாட்டம் தானே, பழைய நாகர்கோயிலும் கேரளா தானே. அதனால் பெரிய வித்தியாசமும் தெரியல. ஆனால் மரங்கள் அது இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டு பையன் மோமோஸ் கேட்டான். நம்ம நார்த் இந்தியாவில் மோமோஸ் வித்தியாசமாக இருக்கும், இங்கே வித்தியாசமாக இருக்குது. அதனால் அதையும் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு நாங்கள் அந்த டேயை ஸ்பெண்ட் பண்ணோம். இனி ஈவினிங் பாலைப்பு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போவோம். வாங்க நம்ம கேரளா அடுத்து என்னென்னு பார்ப்போம்.